எஸ் கமன். ஹை. கொஞ்சம் உட்காரு. ரெசிப்ட காணோம், தேடிட்டு வந்துடுறேன். தமிழ் மகனின் பொன்னே சிலையே, ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலையே, ஃபோன். காதல் தேவதையே. சொல்லுங்க மோடு சார். அங்க என்னத்த பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் விட வென்று. ரிங்டோன் எல்லாம் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோன் வச்சிருக்கேன். எங்க இருக்கும்? அம்மா உடம்பெல்லாம் வலிக்குது. பாத்துட்டே இருக்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? இதோ வந்துட்டேன். இந்த வார்த்தைக்காக தானே காத்திருந்தேன். என்ன பண்ற? ஹெல்ப் பண்றேன். ஐயோ மேல அதடு. ஃபைல சொன்ன. ஹெல்ப் பண்ணுமா? இந்தா. என்ன வேணும் உனக்கு? இல்ல சிமெண்ட் ஜல்லிலாம் வாங்கணும். டவுனுக்கு போறேன், அதான் பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எப்ப பார்த்தாலும் பணம் வாங்குறதுலயே குறியா இருங்க நீயும் உங்க அப்பாவும். நீங்க வேலை முடிக்கிற மாதிரி தெரியல. என்ன ரேவதி இப்படி பேசிவிட்ட? வேற எப்படி பேச சொல்ற? போ ரேவதி, ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம பகலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உள்ளூர்ல ஆள் கிடைக்கலன்னு வெளியூர்ல இருந்து வேலைக்கு ஆள் கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏசி ரூமுக்குள்ள உட்காந்து என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். நாங்க கேள்வி கேட்டா மட்டும் கோவம். என்ன சொல்ல வரேன்னா பாரு ரேவதி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க எப்ப வேலையை முடிப்பீங்க? உனக்கு இப்ப எவ்வளவு பணம் வேணும்? பணம் வந்து 2/4 3/2 டோட்டல் 45,000 ரூபாய். உங்க அப்பா 40,000 தானே சொன்னாரு. சொல்லிட்டாரா? அது ரேவதி, இந்த சிமெண்ட் ஜல்லி எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை விற்கிறானுங்க. அது போக இந்த வண்டி வாடகைலாம் சேர்க்காம சொல்லிருப்பாரு எங்க அப்பா. மீதி இருந்தா திருப்பி கொடுத்துட்டு போறேன். ஆஹா, நீ அப்படியே கொடுத்துட்டாலும். இங்க பாரு, நீ உங்க அப்பாவை எங்க அப்பாவை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. உன்னை பத்தி சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். 10th படிக்கும் போது டூருக்கு போறேன்னு சொல்லி என்கிட்ட 500 ரூபாய் வாங்கினேன். அது திருப்பி தரவே இல்லை. நம்ம 12th படிக்கும் போது என்கிட்ட ஏதோ போய் சொல்லி 1000 ரூபாய் வாங்கினேன். அதையும் திருப்பி தரவே இல்லை. ஐயோ, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. அப்புறம் 8th படிக்கும் போது ஸ்கூல் வாசல்ல ஒரே ஒரு குச்சி ஐஸ் வாங்கி 2 பேரும் சப்பி சப்பி சாப்பிட்டு பேச்சு மாத்தாத. இந்த கேஷ் நாங்க மட்டும் செக் நான் சொன்னோம். கரெக்டா இருக்கும்ல? இருக்கும். அப்படியே வண்டி சாவி கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவேன். இது வேறயா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என் வண்டி சேஃபா வந்து சேரணும். அப்புறம் ரேவதி, டவுனுக்கு போறேன். உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? எங்க போற? காரைக்கால் போறேன். அங்க எல்லாம் சீப்பா கிடைக்கும். காரைக்கால்ல என்ன சீப்பா கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போயிட்டு பத்திரமா வா. வந்துடுறேன். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாமலே போற. என்ன ரேவதி கேட்ட? வேலை எப்பதான்டா முடிப்ப? நடந்தாதானே முடியறதுக்கு. அங்க வந்து பாரு வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு. நீங்க சொன்ன டயத்துக்குள்ள வேலையை முடிக்கல. என்னன்னு கேளு. என்ன மட்டும் கேளு. சைட்ல தானே இருப்ப? சைட்லயே தான் இருப்பேன். போ, நான் வரேன். வா வா. 13 கூட உத்து பார்த்துக்கிட்டு இருக்க. பொண்ணு பார்க்குற போட்டோவை கொடுத்துருக்காங்க. போடுறா. ஹாய் கைஸ். ஏன்டா லேட்டு? என்னவா? 2 காதலர்கள் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகத்தானே செய்யும். சரி, நீ ஏன் லேட்டு? ஏய், நாங்க 2 பேரும் ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்ப நீ அடி வாங்கியே சாக போற. யோ வாய கல்வியா, என்னைக்காவது நல்ல வார்த்தை பேசியிருக்கியா? அவன் தான் என் நண்பன். தினைக்கும் காலங்காத்தால எனக்காக பாட்டு போட்டு என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றான். நீ கை கொடு மச்சான். அதுக்காக எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? விடுறா, என்னோட பிள்ளைக்கு உன் பேர் தான். கண்ணா, லூசுத்தனமா பேசாத. அந்த புள்ள படிச்ச புள்ள, எல்லாரும் கூட அப்படித்தான் பேசும். யோ எல்லாரோடையும் அப்படி பேசும். சரி, எனக்கு வேர்க்குதேன்னு இந்தா அதோட கர்ச்சீப் எடுத்து கொடுக்குமா? இது பரவாயில்ல. அப்பா கேட்டாரு 40,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் நீ செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறா. அதெல்லாம் விடு. எப்படி போற அப்படின்னா, பஸ்ல போறேன்னு பதறி போய் என் வண்டி சும்மா தானே இருக்கு, என் ஸ்கூட்டி எடுத்துட்டு போன்ட்டு கீழே கொடுத்துட்டா. லவ் பண்ணலன்னா இதெல்லாம் கொடுப்பாளா? சரி சரி சரி, நல்லா மட்டும் யோசிச்சுக்க. இந்த குயின் சேரவே சேராது. யோ 4 ஜோக்கர் இருக்கும்போது அசால்ட்டா டிக்கடிப்பேன். கரெக்டானியா? பைரபை, உங்க 2 பேரோட காதலுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. யா, பள்ளிக்கூடத்துல உட்காந்து சீட்டு விளையாண்டா படிச்ச மாதிரியே பேசுறது. எனக்கு என்னமோ தப்பு நடக்க போதுன்னு பச்சி சொல்லுது. யோ பச்சி சொல்லுது, வட சொல்லுது. டீ கடைக்காரன் தொல்லை தாங்க முடியல. இந்தாயா டிக்கியா.
பேசிக்கிட்டே காசு போச்சா ரெண்டு ட்ரிப்ளெட் ஒரு ஜோக்கர் வச்சு சொல்லு. ஆனா உனக்கு மட்டும் 5000 ரூபா கொடுத்துருக்காளே எப்படி? அதெல்லாம் காதல்டா. சரி அதெல்லாம் விடு. இப்பதான் அந்த பிள்ளைய பாத்துட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பாக்குறதுக்காக கண்டிப்பா இங்க வருவாடா. வந்தா ஒத்துக்கிறியா? பாப்போம் மாப்பிள வந்தா சந்தோஷம். அப்படி இந்த பிள்ளைங்க வந்துருச்சு, இந்த கண்ணாடி மண்டையில ஒரே படம் போட்டு பழக்கிறோம். சூப்பர் ஐடியாடா. வருதுடா. வந்தா போட. ரேவதி வருதுடா.